அன்பார்ந்த ஊடக சகோதரர்களே, இன்றைக்கு இந்த ஊடகவியலர் சந்திப்பிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய தேர்தல் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு அரவிந்த் மேனன்ஜி அவர்களே, நம்மளுடைய தேர்தல் இணை பொறுப்பாளரும் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளரும் அண்ணன் சுதாகர் ரெட்டிஜி அவர்களே, மரியாதைக்குரிய தேசிய மகளிர் அணியினுடைய தலைவர், இந்த பகுதியினுடைய கோவை தெற்கு சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ரமேஷ் அவர்களே, முன்னாள் தலைவர் திரு நந்தகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் சேலஞ்சர் துரை அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் சின்னசாமி அவர்களே, அண்ணன் வாசன் போன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஊடக சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாளைய தினம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம், குறிப்பாக கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தர இருக்கிறார்கள். என் மண் என் மக்கள் யாத்திரையானது கடந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி அன்றைக்கு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அமித்ஷாஜி அவர்கள் திருக்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த யாத்திரை தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் சென்று மக்களினுடைய பேராதரவோடு, மக்களினுடைய அன்போடு, மக்கள் இந்த யாத்திரை 2 விஷயங்களை மக்களிடத்தில் எடுத்து சொன்னியது. ஒன்று, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய 10 ஆண்டு சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்து செல்லும் விதமாக இந்த யாத்திரை இருந்தது. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வியை மக்களிடத்தில் எடுத்து செல்லும் யாத்திரையாக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல்களை மக்களிடத்தில் எடுத்து செல்லும் யாத்திரையாக என் மண் என் மக்கள் யாத்திரை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் இந்த யாத்திரை மிக சிறப்பாக நடைபெற்று நாளை அதனுடைய இறுதி நிகழ்ச்சியானது நம்மளுடைய பல்லடத்தில் நடைபெற இருக்கிறது. இதில் தமிழக அரசியலில் இதற்கு முன்னால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட நடத்திடாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று சாதனை மிக்க இந்த யாத்திரை இருக்கிறது. அந்த யாத்திரை தொடர்ந்து நாளை மாலை TVS சார்பில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மதுரையில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடி அடுத்த நாள் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை தொடக்கி வைக்கும் நிகழ்வாக தூத்துக்குடி போர்ட்டில் அந்த நிகழ்ச்சி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்திற்கான கூட்டமாக திருநெல்வேலி பாராளுமன்றத்திற்குட்பட்ட பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம், பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய 2 நாள் பயணம் தமிழக அரசியலில் ஒரு மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். கடந்த மாதம் 3 நாட்கள் பயணமாக நம்முடைய பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வந்திருந்தார்கள். தமிழகத்தின் மேலே, தமிழ் மக்கள் மேலே, தமிழ் மொழி மேலே நம்முடைய பிரதமர் அவர்கள் எந்த அளவுக்கு பாசம் வைத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். காசியில் 2 முறை காசி தமிழ் சங்கமத்தை நடத்தினார்கள். அதேபோல் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தை நடத்தினார்கள். அதேபோல் திருக்குறளை கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு, இந்தியா மொழிகள் இல்லாமல் வெளிநாடுகள் மொழியிலும் கூட மொழிபெயர்க்கப்பட்டு திருக்குறளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஐநா சபையில் யாரும் கூட, எந்த ஒரு தலைவர் கூட தமிழில் உரையாற்றியது கிடையாது. மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில் உரையாற்றி தமிழுக்கு பெருமை சேர்த்தார்கள். இந்த கடந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய், 1 ரூபாய் 2 ரூபாய் அல்ல, கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, தமிழகத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ரயில்வே திட்டங்களாகட்டும், அல்லது ஹைவேக்களாகட்டும், அல்லது எக்ஸ்பிரஸ் ஹைவேக்களாகட்டும், விமான நிலையங்களினுடைய மேம்பாடாகட்டும், பிரதமருடைய அனைவருக்கும் வீட்டு கட்டும் திட்டமாகட்டும், அனைவருக்கும் டாய்லெட் கட்டி கொடுக்க திட்டமாகட்டும், முத்ரா லோன் ஆகட்டும், நம் கோயம்புத்தூரில் நம்மளுடைய ஆத்ம நிர்பர் பாரத்தின் கீழே MSMEக்கு உதவிக்கான திட்டங்களாகட்டும், அதே போல் டிஃபென்ஸ் காரிடார்
2 டிஃபென்ஸ் காரிடார் தான் இந்தியாவிலே கொடுக்கப்பட்டது. ஒன்று உத்தரப்பிரதேசில், ஒன்று நம்மளுடைய கோயம்புத்தூர் பகுதியை மையமாக வச்சு இந்த டிஃபென்ஸ் காரிடார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தமிழகத்தினுடைய மேம்பாடு, தமிழகத்தினுடைய நலனில் ஒரு மிக அக்கறை கொண்ட பிரதமராக நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் உலக நாடுகளில் வெளியில் எங்கே போய் சேர்ந்தாலும் கூட அங்கே இருக்கிற டயஸ்போரா என்று சொல்லக்கூடிய இந்தியர்கள், குறிப்பாக தமிழ் மக்கள் அவருக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்பை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பப்புவா கினியா நாட்டில் நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அங்கு சென்று அந்த நாட்டில் திருக்குறளை வெளியிட்டார்கள். அந்த நாட்டினுடைய கவர்னர் அவர்கள் வெளியிட்டதை நாம் எல்லாம் பார்த்தோம். இதுபோல் தமிழுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்ப்பது செங்கோல் பாராளுமன்றம், புதிதாக கட்டப்பட்ட பாராளுமன்றம். அதில் நம்முடைய தமிழர்களுடைய ஆட்சி பரிபாலனத்தை எடுத்துக்காட்டும் விதமாக செங்கோலை அந்த பாராளுமன்றத்தில் நிறுவியதோடு இல்லாமல் தமிழகத்தை சேர்ந்த ஆதீனங்கள் புடைசூழ ஆதீனங்கள் தான் அந்த செங்கோலை வைத்து நம்முடைய புதிய பாராளுமன்றத்தை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தமிழர்களுக்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு, தமிழ் மொழிக்கு, தமிழ் பண்பாட்டிற்கு பெருமை சேர்க்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். தமிழக மக்கள் சார்பில் அவருக்கு நாளைக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் இந்த யாத்திரையினுடைய நிறைவு விழாவில் தமிழக மக்கள் சார்பிலையும் கூட பிரதமர் அவர்களுக்கு தமிழகத்திற்கு கடந்த 10 ஆண்டுகளாக தமிழகத்திற்கு செய்த நலத்திட்டங்களுக்காக அவர்களுக்கு நன்றி பாராட்டும் விதமாக இந்த நிகழ்ச்சியானது நாளை அமைய இருக்கிறது. நன்றி. ஒவ்வொருத்தராக கேட்டிங்கன்னா நான் விளக்கணும். இப்போ நம்மளுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு KP ராமலிங்கம் அவர்கள் இந்த இணைப்பு விழாவுடைய பொறுப்பாளர். அவர் சொல்லியிருக்கீங்கன்னா நாளைக்கு பிரதமர் அவர்கள் நாளைக்கு வருகை தர இருக்கிறார்கள். ஏன்னா நாளைக்கு பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கிறார்கள். தமிழுக்கு பெருமை சேர்த்து விட்டு வந்திருக்கிறார்கள். அவருடைய வருகை, பிரதமரனுடைய செய்தி மக்களிடத்தில் போக வேண்டும். அதே போல் அவர் சொன்னார், கொஞ்சம் பேர் அதாவது அதை சேருவது தள்ளி போய் இருக்கிறது. என்னென்னா அது பிரதமரனுடைய நிகழ்ச்சியில் அது சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறனால நாம் அதை தள்ளி வைத்திருக்கிறோம் என்பது நமக்கு விளக்கமாக கொடுத்திருக்கிறார்கள். இல்லை அதெல்லாம் அனுப்பி வரணும். அது லேட் ஆகுன்றனால தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ சொல்லியாச்சுப்பா. அதிமுக முன்னாள் அமைச்சர் வந்து நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, மோடி தமிழகம் வரும்போது தமிழை பற்றி புகுந்து பேசுகிறாரு, ஆனால் மத்திய அரசு தமிழை அழிக்கக்கூடிய வேலையை செய்யுதுன்னு நேற்று சொல்லியிருக்கேன். நான் இவ்வளோ விளக்கமாக சொன்னேன். இப்போ என்னுடைய ப்ரெஸ் மீட்லேயே தமிழ்நாட்டுக்கு, தமிழகத்திற்கு, தமிழ் மொழிக்கு எவ்வளோ விஷயங்கள் பிரதமர் அவர்கள் செய்திருக்கிறார் என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறேன். செம்மொழி தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே நிதி கொடுத்து அதை செம்மொழியை இன்றைக்கு உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் நம்மளுடைய பிரதமர் அவர்கள். இன்றைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறதுனா அதுக்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தனிப்பட்ட தமிழ்நாட்டின் மேலே கவனத்தினால்தான் தான் இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. இல்லை, அதெல்லாம் தவறானதுங்க. எது இங்கே பாருங்கள், திருக்குறளுக்கு இன்றைக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தேசிய நூலாக்கணும் அப்படின்ற அந்த கோரிக்கை மக்கள் மத்தியில் இருந்து வரும்பொழுது நிச்சயமாக அதை பரிசீலிக்கப்படும். நடக்கும்னு சொல்லியிருந்தீங்க, அண்ணாமலை வந்து சொல்லியிருந்தாரு, நீங்க 5 மணிக்கு மிகப்பெரிய ஒரு நேரம் இடம் ஏங்க அதுதானங்க சொல்லும், அதுதான் நான் சொல்லியிருக்கேன். மாநில தலைவருக்கு இந்த பாதுகாப்பு அம்சங்களை பற்றி தெரியாதா? இல்லைங்க, பாதுகாப்புன்றது ஒரு அம்சம், பல விஷயங்கள் அது சொல்லியிருக்கிறோம். இணைப்பு விழா தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது நம்மளுடைய ஏங்க ஒவ்வொருத்தராக கேட்டால் தான் நான் பதில் சொல்ல முடியும். 10 பேர் சொன்னீங்கன்னா அப்புறம் நான் பதில் சொல்ல முடியாது. விஷயத்தை நம்மளுடைய துணைத் தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இணைப்பு விழா ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து கட்சிகள்லேருந்துமே வருகிறார்கள். ஏங்க ஒரு சிட்டிங் MLA அவரே எங்கள் கட்சியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க 2 நாளைக்கு முன்னாடி தான். ஸோ வந்து எங்களுடைய கட்சிக்கு வந்து மக்கள் வந்து தானாக அவர்களாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மேலே, இந்த ஆட்சி மேலே நம்பிக்கை வைத்து பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வளர்ச்சி பாதையை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். டெவலப்மெண்ட் அரசியல், அதனால் அவர்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமரினுடைய
கரங்களை வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கிறோம். சிட்டிங் எம்எல்ஏவே இணைக்க முடியுது அப்படிங்கிறப்ப மற்றவங்களை இணைப்பது ஏங்க இங்கே பாருங்கள், நீங்கள் இது ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அது மாதிரி என்கிட்ட வந்து தனியாக பேசுங்க, புரியுதா? விளக்கத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சியானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு வேறு லாங்குவேஜில் ஹிந்தியில் சொல்லவா? இல்லை நிகழ்ச்சி போஸ்ட்போன் ஆகிருக்குன்றது இங்கிலீஷில் சொல்கிற கேளுங்க. ஏங்க நிகழ்ச்சி வந்து ஒத்தி வைக்க தானே பட்டிருக்கிறது. ஒரு நிகழ்ச்சியானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு, தள்ளி வைக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறோம். அதனால் நீங்கள் நான் வந்து வக்கீல், அவங்களும் வக்கீல். நீங்கள் வந்து இருங்க, நீங்கள் கோர்ட்டில் எப்படி கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் தான் வரும். நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த நிகழ்ச்சியானது கூடி சீக்கிரம் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன். நாம் தமிழர் கட்சியான நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க, அதுலேருந்து வெளியே வந்த மற்ற நிர்வாகிகள்லாம் வந்திருக்கும் போது மற்றவங்க வரலையா அப்படின்ற கேள்வி எழுதுல ஒட்டுமொத்தமாக. ஏங்க இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப தெளிவாக பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கு நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நான் இப்போ நீங்கள் வந்தவங்களை நாங்கள் சேர்க்க முடியாதா? நிகழ்ச்சியானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கிறோம். ஏங்க நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுங்க, அது நாங்கள் பார்த்துக்குறோம். அவங்க ஏமாற்றுவாங்களா ஏமாற்ற மாட்டாங்களான்றது நாங்கள் பார்த்துக்குறோம். இது தொடர்பாக இனிமேல் எந்த கேள்விகளும் இல்லை. வேற ஏதாவது நன்றி. சொல்லப்பட்ட காரணத்துக்கு தான் கேட்குற முடிய நாங்கள் வந்து உங்களை கோவப்படுற மாதிரி கேட்குறோம். இல்லை நாங்களும் கோவப்படலைங்க. அதுக்கு தான் ஏங்க தெளிவாக பதில் சொல்லிட்டேன். நிகழ்ச்சியானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழில் சொல்லிட்டா நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷில் நிகழ்ச்சி வந்து போஸ்ட்போன் ஆகிருக்கிறது. கேன்சல்னு சொல்ல ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை இல்லைங்க, தயவு செஞ்சு ஏங்க நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வேறொரு நாளில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறும் என்பதை அன்போடு பாசத்தோடு எங்களுடைய ஊடக சகோதரர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி அண்ணா. நன்றி. டீ எல்லாம் இருக்குது, சூடா காஃபி எல்லாம் இருக்குது. சாயங்காலம் 4 மணிக்கு எல்லாத்தையும் உட்கார வச்சுருக்கேன்.